அனைவருக்கும் வணக்கம். 11ஆம் வகுப்பு பொது தமிழ் புத்தகத்தில் இருக்கிற 2வது இயல் பகுதியிலிருந்து லைன் பை லைன் கொஷின் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தம் 50 கேள்வி இருக்குது. சரி, நம்ம ஒவ்வொரு வினாவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் இயற்கை வேளாண்மை. முதல் வினா பாருங்கள். ஏழைகளின் கற்பக விருட்சம் என அழைக்கப்படும் மரம் எது? ஏழைகளின் கற்பக விருட்சம் என அழைக்கப்படும் மரம், இதற்கான பதில் பனை மரம். அடுத்த வினா பாருங்க. 1978 ஒற்றை வைக்கோல் புரட்சி என்ற நூலை எழுதியவர் யார்? 1978 எழுதியிருக்காங்க. நூலின் பெயர் ஒற்றை வைக்கோல் புரட்சி. எழுதியவர் மசானபு புகோகோ. இவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்னு கேட்கலாம். ஜப்பான் நாட்டைச் சேர்ந்தவர். அடுத்த டாபிக் ஏதிலி குருவிகள். அடுத்த வினா பாருங்க. அழகிய பெரியவனின் இயற்பெயர் என்ன? அழகிய பெரியவனின் இயற்பெயர், இதற்கான பதில் அரவிந்தன் என்பது சரி, அரவிந்தன். அடுத்த வினா பாருங்க. உலக சிட்டுக்குருவிகள் நாள் என்று கொண்டாடப்படுகிறது? உலக சிட்டுக்குருவிகள் நாள் என்று கொண்டாடப்படுகிறது. இதற்கான பதில் மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் தினம், மார்ச் 20. அடுத்த வினா பாருங்க. அழகிய பெரியவனின் 2003 தமிழக அரசின் விருது பெற்ற நூல் எது? அழகிய பெரியவன் எழுதியிருக்காரு. 2003 அந்த நூலுக்கு தமிழக அரசுடைய விருது கிடைச்சிருக்கு. அது எந்த நூல் என்றால் தகப்பன் கொடி, தகப்பன் கொடி. அடுத்த வினா பாருங்க. அழகிய பெரியவனின் நூல்களை பொறுத்துக. இதற்கான பதில் அவர் எழுதிய புதினம் தகப்பன் கொடி. அவர் எழுதிய சிறுகதை, இது தொகுப்புங்க. குறடு நெறிக்கட்டு, நெறிக்கட்டுன்னு வந்திருக்கணும், சரிங்களா? நெறிக்கட்டு. அடுத்து அவர் எழுதிய கவிதை தொகுப்பு அரூபனஞ்சு உனக்கும் எனக்குமான சொல். அவர் எழுதிய கட்டுரை தொகுப்பு மீள்கோணம் பெருகும் வேட்கை. அடுத்த டாபிக் காவியம். முதல் வினா பாருங்க. பிரமிழ் என்ற பெயரில் எழுதியவர் யார்? இதற்கான பதில் சிவராமலிங்கம். பிரமிழ் என்ற பெயர் எழுதினவர் சிவராமலிங்கம். அடுத்த வினா பாருங்க. சிவராமலிங்கத்தின் புனை பெயர்களில் சரியானது எது? சிவராமலிங்கம் நிறைய புனை பெயர்கள் எழுதியிருக்காரு. இதற்கான பதில் பானுசந்திரன் அப்படிங்கிற பெயர் எழுதினார். ஆரூப் சிவராம், தருமு சிவராமு, பிரமிழ், இந்த எல்லா பேர்லேயுமே அவர் எழுதியிருக்காரு. அடுத்த வினா பாருங்க. பிரமிழ் எழுதிய சிறுகதை தொகுப்பின் பெயர் என்ன? பிரமிழ் எழுதிய சிறுகதை தொகுப்பு, இதற்கான பதில் லங்காபுரி ராஜா என்பது அவர் எழுதிய சிறுகதை தொகுப்பு, லங்காபுரி ராஜா. அடுத்த வினா பாருங்க. பிரமிழ் எழுதிய நாடகம் என்ன? பிரமிழ் எழுதிய நாடகத்தின் பெயர், இதற்கான பதில் நட்சத்திரவாசி என்பது அவர் எழுதிய நாடகம், நட்சத்திரவாசி. அடுத்த வினா பாருங்க. பிரமிழ் எழுதிய கட்டுரை தொகுப்பு என்ன? இதற்கான பதில் அவர் எழுதிய கட்டுரை தொகுப்பு வெயிலும் நிழலும். அடுத்த டாபிக் திருமலை முருகன் பல்லு. முதல் வினா பாருங்க. வேளாண்மை இலக்கியம் என அழைக்கப்படுவது எது? வேளாண்மை இலக்கியம் என அழைக்கப்படுவது பல்லு. பல்லு இந்த வகை நூல்களை வேளாண்மை இலக்கியம் சொல்லுவாங்க. அடுத்த வினா பாருங்க. சொல்லையும் அதற்கான பொருளையும் பொருத்த வேண்டும், பொருத்துக. இதற்கான பதில் அமை என்றால் மூங்கில், இடங்கனி என்றால் சங்கிலி, தரளம் என்றால் முத்து, மஞ்சை என்றால் மயில். அடுத்த வினா பாருங்க. பொருத்துக. சொல்லையும் அதற்கான பொருளையும் பொருத்த வேண்டும். விடை கொண்டல் என்றால் மேகம், சலசவாவி என்றால் தாமரை தடாகம், முகில் தொகை என்றால் மேகக்கூட்டம், போது என்றால் முட்டு. அடுத்த வினா பாருங்க. தொல்காப்பியர் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது எது? தொல்காப்பியர் குறிப்பிடும் புலன் என்ற இலக்கிய வகையை சார்ந்தது பல்லு. அடுத்த வினா பாருங்க. திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்துக்கு அருகிலுள்ள பண்புலிப்பட்டணம் என்ற ஊரின் தற்போதைய மறு பெயர். முற்காலத்தில் அதுக்கு பேர் பண்புலிப்பட்டணம்.
இப்போ அதுக்கு பேர் என்னங்க? இதற்கான பதில் பண்பை என்றும் சொல்வார்கள், பண்பொழில் என்றும் சொல்வார்கள். இந்த இரண்டுமே வருங்க. பண்பை என்றும் சொல்வார்கள், பண்பொழில் என்றும் சொல்வார்கள். அடுத்த வினா பாருங்க. திருமலை முருகன் பள்ளு என்ற நூலில் வராத பாவகை என்ன? இந்த நூலில் வராத பாவகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் வெண்பா வராது. கலிப்பா வரும், கலித்துறை வரும், சிந்து வரும், வெண்பா வராது. அடுத்த வினா பாருங்க. திருமலை முருகன் பள்ளு என்ற நூலின் மறுபெயர் என்ன? திருமலை முருகன் பள்ளு என்ற நூலின் மறுபெயர். இதற்கான பதில் பல்லிசை என்றும் சொல்வார்கள், திருமலை அதிபர் பள்ளு என்றும் சொல்வார்கள். திருமலை அதிபர் பள்ளுன்னு சொல்லுவாங்க, பல்லிசை என்றும் சொல்வார்கள். அடுத்த வினா பாருங்க. திருமலை முருகன் பள்ளு என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான பதில் பெரியவன் கவிராயர். பெரியவன் கவிராயர். அடுத்த வினா பாருங்க. பெரியவன் கவிராயர் வாழ்ந்த காலம் என்ன? பெரியவன் கவிராயர் வாழ்ந்த காலம். இதற்கான பதில் 18ஆம் நூற்றாண்டு. 18வது நூற்றாண்டில் வாழ்ந்திருக்காரு. அடுத்த வினா பாருங்க. திருமலை முருகன் பள்ளு இந்த பாடலில் தென் ஆரி நாடு என குறிப்பிடப்படும் நாடு. தென் ஆரி நாடு என்று எதை சொல்வார்கள்? இதற்கான பதில் குற்றாலம். குற்றாலத்தை தென் ஆரி நாடுன்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா பாருங்க. திருமலை முருகன் பள்ளு பாடலில் வட ஆரி நாடு என குறிப்பிடப்படுவது. தென் ஆரி நாடுனா குற்றாலம், வட ஆரி நாடு என்றால் திருமலையை குறிப்பிடுவாங்க, திருமலை. அடுத்த வினா பாருங்க. டேஸ் என்பது பேச்சு வழக்கில் கங்காணி என்று பயன்படுத்தப்படுகிறது. இதற்கான பதில் கண்காணி. 3 சுழி இன் வர்ணம். கண்காணி என்பது பேச்சு வழக்கில் கங்காணி என்று பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த வினா பாருங்க. திருமலை முருகன் பள்ளு கூறும் நெல் வகைகளில் பொருந்தாதது. நிறைய நெல் வகைகளை இந்த நூலில் சொல்லியிருக்காங்க. இதற்கான பதில் பொருந்தாது தான் கேட்டிருக்காங்க. செம்மறையான் வராது, கருமறையான் வராது. இந்த ரெண்டுமே மாடு வகைகள், நெல் வகை கிடையாது, மாடு வகைகள். அடுத்த டாபிக் ஐங்குறுநூறு. வினா பாருங்க. ஐங்குறுநூறு நூலின் அடி எல்லை என்ன? அடி எல்லை கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் மினிமம் 3 அடி, மேக்சிமம் 6 அடி. அடுத்த வினா பாருங்க. ஐங்குறுநூறின் திணைகளை பொறுத்துக. ஒவ்வொரு திணைக்கும் ஒருத்தர் பாடியிருக்காரு. இதற்கான பதில் குறிஞ்சிக்கு கபிலர், முல்லைக்கு பேயனார், மருதத்துக்கு ஓரம் போகியார், நெய்தலுக்கு அம்முவனார், பாலைக்கு ஓதலாந்தியார். இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்த வினா பாருங்க. ஐங்குறுநூறு நூலை தொகுத்தவர் யார்? கேள்வியை நல்லா பாருங்க. தொகுத்தவர் அப்படின்னு கேட்டால் புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார், இவர் தொகுத்திருக்காரு. அடுத்த வினா பாருங்க. ஐங்குறுநூறு நூலை தொகுப்பித்தவர் யார்? தொகுத்தவர் வேற, தொகுப்பித்தவர் வேற. தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார், தொகுப்பித்தவர் யானைக்கட்சை மாந்தரன் சேரல் இரும்புரை, இவர் தான் தொகுப்பித்திருக்காரு. அடுத்த வினா பாருங்க. சங்ககால புலவரான பேயனார் இயற்றிய பாடல்கள் எத்தனை பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளன? சங்ககால புலவர் பேயனார் இவர் எழுதிய 105 பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. 105 பாடல்கள். அடுத்த டாபிக் யானை டாக்டர். ஃபஸ்ட் வினா பாருங்க. காட்டின் மூலவர் என அழைக்கப்படும் விலங்கு. காட்டின் மூலவர் என்று அழைக்கப்படும் விலங்கு யானை. யானை. அடுத்த வினா பாருங்க. யானை டாக்டர் என அழைக்கப்பட்டவர். இதற்கான பதில் வி. கிருஷ்ணமூர்த்தி. யானை டாக்டர் வி. கிருஷ்ணமூர்த்தி. அடுத்த வினா பாருங்க. டாக்டர் வி. கிருஷ்ணமூர்த்தி வேணுமேனன் ஏலிஸ் விருதை பெற்ற ஆண்டு. வனவிலங்கு காப்பாளர்களுக்கு வழங்குவாங்க. இந்த விருதை டாக்டர் வி. கிருஷ்ணமூர்த்தி பெற்ற ஆண்டு சரியாக 2000. அடுத்த வினா பாருங்க. யானை டாக்டர் என்ற கதையை எழுதிய ஜெயமோகன் எந்த ஊரை சார்ந்தவர்?
இந்த கதையை எழுதியவர் ஜெயமோகன். இவர் நாகர்கோவில் என்ற ஊரை சார்ந்தவர். அடுத்த வினா பாருங்க. யானை டாக்டர் என்ற குறும்புதினம் இடம்பெற்ற சிறுகதை தொகுப்பு. யானை டாக்டர் அப்படிங்கிறது ஒரு குறும்புதினம். இது இடம்பெற்ற சிறுகதை தொகுப்பு அறம். அறம். அடுத்த வினா பாருங்க. ஜெயமோகன் யானையை பாத்திரமாக வைத்து எழுதிய நூல்கள். யானையை கேரக்டராக வச்சு 2 நூல் எழுதியிருப்பார். இதற்கான பதில் ஊமை சென்னாய், மந்தகம். 2 நூல்களை யானையை பாத்திரமாக வைத்து எழுதியிருக்காரு. அடுத்த டாபிக் மொழித்திறன் பயிற்சி. முதல் வினா பாருங்க. கால்வரை நில்லா கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கியாங்கு என்று கூறும் நூல். இப்படி கூறக்கூடிய நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் கலித்தொகை. கலித்தொகை. அடுத்த வினா பாருங்க. நிகண்டுகளில் யானையை குறிக்கும் வேறு சொற்களுள் பொருந்தாதது. நிகண்டுகளில் யானையை பற்றி நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாதது கயம் அப்படின்னா யானை, களிறு என்றால் யானை, பிளிறு என்றால் யானை, பரி என்றால் யானை கிடையாது, பரி என்றால் குதிரை, அதனால் பரி வராது. அடுத்த வினா பாருங்க. நிகண்டுகளில் யானையை குறிக்கும் வேறு சொற்களுள் பொருந்தாதது. இங்கேயும் எது பொருந்தாததுன்னு கண்டுபிடிக்கணும். இதற்கான பதில் கலபம் என்றால் யானை, மாதங்கம் என்றால் யானை, கைமா என்றால் யானை, வானரம் என்றால் யானை கிடையாது. வானரம் என்றால் குரங்கு, அதுவே வாரணம். வாரணம் என்றால் யானை. நல்லா வித்தியாசம் பார்த்துக்கோங்க. வானரம் அப்படின்னா குரங்கு, வாரணம் என்றால் யானை. அடுத்த வினா பாருங்க. நிகண்டுகளில் யானையை குறிக்கும் வேறு சொற்களுள் பொருந்தாதது. இதற்கான பதில் அத்தி என்றால் யானையை குறிக்கும், அஞ்சனாவதி என்றால் யானை, அத்தினி என்றால் யானை, வேரி என்றால் யானை கிடையாது, வேரி என்றால் தேனை குறிக்கும், தேன். அடுத்த வினா பாருங்க. நிகண்டுகளில் யானையை குறிக்கும் வேறு சொற்களுள் பொருந்தாதது. இதற்கான பதில் அரசுவா என்றால் யானை, அல்லியன் என்றால் யானை, ஆனை என்றால் யானை தான், கும்பி என்றால் தவறு. கும்பி என்றால் வயிறுங்க. 6ஆம் வகுப்பில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. கும்பி என்றால் வயிறு. அடுத்த வினா பாருங்க. நிகண்டுகளில் யானையை குறிக்கும் வேறு சொற்களுள் பொருந்தாதது. சரி, விடையை பார்க்கலாம். அனுப்பமை என்றால் யானை, இவம் என்றால் யானை, இரதி என்றால் யானை, இந்த நை வந்தால் யானை கிடையாது. இப்படி வந்தால் என்ன அர்த்தங்க? கட்டளை என்று அர்த்தம். இங்கே என்ன வந்திருக்கணும்? இந்த 2 சுழி நை வந்திருக்கணும். இப்படி வந்தால் தான் யானை. அடுத்த வினா பாருங்க. நிகண்டுகளில் யானையை குறிக்கும் வேறு சொற்களுள் பொருந்தாது. இதற்கான பதில் கொஞ்சரம் என்றால் யானை, வல் விலங்கு என்றால் யானை, கரி என்றால் யானை, அஞ்சனம் என்றால் யானை. இங்கே பொருந்தாதது எதுவுமே கிடையாது, எல்லாமே சரிதான். அடுத்த வினா பாருங்க. பொருத்தமான இலக்கிய வடிவம் எது? சரியான இலக்கிய வடிவம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் ஏதிலி குருவிகள் என்றால் புதுக்கவிதை. அதனால் இது சரியாக பொருந்தவில்லை, தவறு. திருமலை முருகன் பல்லு, இது பார்த்திங்கன்னா சிறுகதை கிடையாது, அதனால் இதுவும் தவறு. யானை டாக்டர் என்பது குறும்புதினம், கரெக்டு. 500 என்பது மரபு கவிதை, ஸோ இதுவும் தவறு. அப்போ யானை டாக்டர் தான் சரி. அடுத்த வினா பாருங்க. வான் பொய்த்தது என்ற சொற்றொடர் உணர்த்தும் மறைமுக பொருள் என்ன? இதற்கான பதில் மழை பெய்யவில்லை. வான் பொய்த்தது என்றால் மழை பெய்யவில்லை என்று பொருள். அடுத்த வினா பாருங்க. தமிழிசை இயக்கத்தின் தந்தை என போற்றப்படுபவர். வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் மறக்காமல் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஆல்ரெடி பஸ்ட் இயலுக்கான நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். அடுத்த இயலுக்கான வீடியோ ரெடி பண்ணோடனே அதுக்கான லிங்க்கையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், அதையும் பார்த்துடுங்க. இதற்கான பதில் தமிழிசை இயக்கத்தின் தந்தை ஆபிரகாம் பண்டிதர். அடுத்த வினா பாருங்க. சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் யார்? இதற்கான பதில் ஆபிரகாம் பண்டிதர். அடுத்த வினா பாருங்க. கருணாமிருத சாகரம் என்ற இசை நூலை எழுதியவர் யார்? இதற்கான பதில் ஆபிரகாம் பண்டிதர். அவ்வளோதாங்க. 11ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற 2வது இயலை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது
11ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற 3வது இயல். அதுக்கான வீடியோவை ரெடி பண்ண உடனே ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் லிங்காக கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் பார்த்துடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.